தாக்கப்பட்டது, அந்த இரத்த காயத்தோட வந்தது, ஒதுங்கினது இந்த ஏரியாவில் தான். இப்போ ரைட் சைடில் பார்த்துட்டு வாங்க. இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் தெரியும், நம்ம பின்பக்கமாக காண்கிறோம் உங்களுக்கு இந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒதுங்கின தோட்டத்தை. இப்போ லெஃப்ட் சைடில் பாருங்க, ஒரு பழைய பள்ளிவாசல் ஒன்று வருது பாருங்க. அது வந்து மஸ்ஜிது பிலால். அதாவது தாயிஃபுக்கு பிலால் ரலியல்லாஹு வந்தப்போ இந்த இடத்துல பாங்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அவங்க ஞாபகார்த்தமாக துருக்கி ஆட்சியாளர்கள் இந்த மக்கா மதீனாவை துருக்கிக்காரங்க ஆட்சி செய்யும் போது அவங்க ஞாபகார்த்தமாக ஒரு பள்ளிவாசல் கட்டியிருக்காங்க. ஆனால் இங்கே 5 நேர தொழுகைலாம் நடக்கிறது கிடையாது, பாங்கு சொல்கிறது கிடையாது. அவங்களோட ஞாபகார்த்தமாக வச்சுருக்காங்க. ரைட் சைடில் பார்த்துட்டு வாங்க, ஒரு ரைட் சைடு தோட்டங்க சைடு இருக்கு பாருங்க, தெரியுதா? பள்ளியாசலுக்கு முன்னாடி உள்ள தோட்டம். இப்போ அதில் அந்த தோட்டத்தில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டீங்களா? ஓகே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு உலகத்தில் தீனை பரப்பத்திற்காக தாயிப்புக்கு வந்தார்கள். தாயிப்பிலிருந்து தீன் நம்ம இந்துஸ்தானுக்கு வந்தது. அவருடைய தப்லீக்கின் வேலையின் காரணமாக நாம் அனைத்து இந்தியர்களும் முஸ்லீமாக இருக்கிறோம். அல்லாஹ் அந்த உழைப்பை நம்மையும் முழு உலக சமுதாயத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்துருள்வானாக. ஆமீன்.